ஹாய் காய்ஸ், கன்னியாகுமரி கல்யாண வீட்டு அவியல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுப்பு ஆன் பண்ணி பெரிய அண்டா ஒன்று வச்சுக்கிட்டாங்க. அண்டா சூடானதுக்கப்புறமும் எண்ணெய் டிவிடி எண்ணெய் ஊற்றுனாங்க. டால்டா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. தேங்காய்ண்ணையும் டால்டாவும் நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கை உளுந்தெடுத்து அந்த சூடான எண்ணெயில் போட்டுக்கிட்டாங்க. உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, சின்ன உள்ளி, பூண்டு மூணையும் சதைச்சி ஒரு கை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மூணும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கடுகு 3 கை போட்டாங்க. கடுகு நல்லா பொட்டி வர்ற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டாங்க. கருவேப்பிலை 2 கை அள்ளி போட்டாங்க. பச்சை மிளகு தேவையான அளவு போட்டுக்கிட்டாங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் லேசாக வதக்கிட்டு காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க. 1500 பேருக்கு அவங்க சமைக்கிறாங்க, அதனால் நிறைய காய்கறி போட்டாங்க. காய்கறியை பொறுமையாக கிண்டுனாங்க. அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு தட்டினாங்க. இப்போவும் காய்கறியை பொறுமையாக கிண்டுனாங்க. அதுக்கப்புறமா வாழைக்காயை காய்கறிக்கு மேலே தட்டி அதையும் விரித்து விட்டுக்கிட்டாங்க. வழுவனங்காயம் அதுக்கப்புறம் தட்டி அதையும் பாத்திரத்தில் விரித்து விட்டுக்கிட்டாங்க. எல்லா காய்கறியும் போட்டு முடித்ததுக்கப்புறமா வாழை இலையும் விரித்து அதையும் எல்லா காய்கறியும் மூடுற மாதிரி மூடி வச்சுக்கிட்டாங்க. வாழை இலையை வச்சு ஏன் மூடுறாங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வாழை இலையில் உள்ள எசன்ஸ் இறங்கும்போது அது காய்கறிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மூடிக்கிட்டாங்க. இதுவரைக்கும் அவியலுக்கு அவங்க தண்ணி ஊற்றவே இல்லை. வாழையெல்லாம் மூடினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அவியல் ஒரு அரை மணிக்கூர் நல்லா வேகட்டும்னு சொன்னாங்க. காய்கறியெல்லாம் இடைக்க கிண்டவே கூடாது, அது குழஞ்சிரும், அதனால் மூடி போட்டு வேகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அரை மணிக்கூர் கழித்து மூடியை திறந்து பார்த்தாங்க. அப்போ வாழையெல்லாம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ காய்கறி நல்லா வெந்துட்டுன்னு சொன்னாங்க. இப்போ மெதுவாக ஒருக்கா காய்கறியை இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டாங்க. இந்த டைம் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கிட்டாங்க. மஞ்சள் பொடியும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க. இந்தளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேங்காவை சதைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. தேங்காய் மட்டும்தான் சதைச்சி சேர்த்துருக்காங்க. தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கிட்டாங்க. அடுத்து சீரக பொடி கொஞ்சோல போட்டுக்கிட்டாங்க. தயிர் 1 லிட்ரு ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டிவிடி தேங்காய் எண்ணெய் 2 லிட்ரு ஊற்றிக்கிட்டாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அவியலுக்கு நல்லா மணமாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ காய்கறி, தேங்காய் எண்ணெய், சீரக பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டாங்க. காய்கறியை நல்லா கிண்டினோம்னா காய்கறி குழஞ்சிரும்னு சொன்னாங்க, அதனால் பொறுமையாக கிண்டிக்கிட்டாங்க. அவ்வளோந்தான், 1500 பேருக்கு கன்னியாகுமரி கல்யாண வீட்டு அவியல் ரெடி. அதுக்கப்புறமா எல்லா அவியலையும் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாங்க. கல்யாண வீட்டில் அவியல் சாப்பிட ரெடி காய்ஸ்.